நீதியின் வார்த்தை சொல்லுது நீதியின் வார்த்தை சொல்லுது ஜனத்திரட்சி மன்னனுக்கு மகிமை, ஜனக்குறைவோ தலைவனுக்கு முடிவு அப்படின்னு சொல்லுது. அப்போ எவ்வளவுக்கு ஜனங்கள் திரட்சி அடைந்து ஒரு மன்னனை ஆதரிக்கிறாங்களோ அவனுக்கு மகிமை அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த மன்னனை விட்டு ஜனங்கள் குறைய 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 அந்த தலைவனோட முடிவாகுதுன்னு அர்த்தம். தலைவன் முடிவாகிறான்னு அர்த்தம். இன்றைக்கி நாட்டில் நடப்பை பார்த்தா பெரும்பாலும் மக்களுடைய பேச்சுக்கள் சொற்கள் அப்படித்தான் இருக்குது. எப்படின்னா, ஒரு பக்கம் ஒருத்தரை கொண்டாடி அந்த பக்கம் ஜனத்தோட திரட்சி அதிகமாகி அந்த ஒருத்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் ஜனக்குறைவு ஆகி 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 மண்ணுடைய மகிமை குறைஞ்சிக்கிட்டே வருது, அரசாளருடைய மகிமை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அடுத்து யார் மகிமை அடைய போகிறா அப்படின்னா, ஜனத்திரட்சி அடைகிறவன் தான் மகிமை அடைய போகிறான். இப்போ ஜனக்குறைவு அடைஞ்சவன் தாழ்மை அடைய போகிறான், முடிவாக போகிறானுங்கிறத அன்னைக்கே நீதியின் வார்த்தை சொல்லியிருக்கு.